காமாட்சி அம்மனுடைய அருள் எனக்கு இருந்த காரணத்தால், அவருடைய ஆசிரியர் எனக்கு இருந்த காரணத்தால் 108 மாணவர்களை குறைந்தபட்சம் 6 லட்சம் ரூபாய் சம்பளத்திலும் அதிகபட்சம் 13.5 லட்சம் சம்பளத்திலும் வேலைக்கு அமர்த்த முடிந்தது. ஒரு 12 மாணவர்களுக்கு என்னால் வேலைக்கு சரியான கம்பெனிகளுக்கு அனுப்ப முடியவில்லை. அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருந்தது. எந்த குழந்தையும் எந்த மாணவனையும் மாணவியும் நாங்கள் குறை சொல்வதல்ல. அவர்களை எடுத்த பிறகு, நம்முடைய குழந்தைகளாக நம்ம வீட்டில் வளர்ந்த பிறகு இவனுக்கு படிப்பு வராது, இவனுக்கு விளையாட்டு வராது, இவனுக்கு சொற்பொழி வராது என்ற காரணங்களை நோட்டிச்சார்களை சொல்லக்கூடிய ஆட்கள் நாங்கள் அல்ல. மனித வளத்துறை பாரத முன்னேற்றத்துடைய மனித வளத்துடைய அதிகாரியாக இருந்த நான், துணை பொது வேளாளராக பொறுப்பெடுத்தவன் நான், குழந்தைகளை குறை சொல்வது நான் அர்த்தமில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். இந்த கருத்தை ஏன் இந்த பொதுமக்களாக மக்கள் மத்தியிலே கலந்து கொள்கின்றேன் என்றால், குழந்தைகளை குறை சொல்லாதீர்கள். பள்ளியிலேயே கல்லூரியிலே படித்து முடித்து வந்தவங்க அந்த குழந்தை ஏன் 40 மார்க் எடுத்தா 50 மார்க் எடுத்த, பக்கத்து வீட்டு பொண்ணு பாரு, பக்கத்து வீட்டு பையனை பாரு, 100க்கு 100 வாங்கலான்னு நீங்கள் எந்த விதை குறையும் சொல்லக்கூடாது. இந்த கருத்துக்காகத்தான் இந்த கருத்தை உங்கள் மத்தியிலே வடிவெடுத்து போற விரும்புகிறேன். காரணம், நாம் என்ன அவர்களுக்கு உதவி புரிந்தோம், நம்முடைய பொருளாதாரம் எந்த விதத்தில் அவர்களுக்கு உதவிகரமாக இருந்தது, நாம் எந்த விதத்தில் அவர்களை படிப்புக்கும் வேலை வாய்ப்புக்கும் உதவிகரமாக இருந்தோம் என்றுதான் நீங்க பார்க்க வேண்டுமே தவிர, இந்த குழந்தை செயல்பட்டு வராது, இந்த குழந்தைக்கு பாடம் வராது, இந்த குழந்தை கணிதம் வராது, இந்த குழந்தைக்கு ஆங்கிலம் வராது என்று அவர்கள் அறிவுரை சொல்வதற்கு நீங்கள் இருக்காதீர்கள். இந்த வேண்டுகோளோடு இந்த வினாடி போட்டியை நான் தொடரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து நம்ம 24 மணிகளுடைய வாலிபர் சங்கம், ஸ்போர்ட்ஸ் கிளப், கொண்டசாமி குமரன் இப்படித்தான் இந்த நாங்க நினைச்சிருக்கிறோம். இப்படி வினாடி நடத்துறதுக்கு மாமா இதை நீங்க தலைமையாக ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கும் போது, நம்ம கிராமத்துடைய சூழ்நிலைகளில் எப்படிப்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட தகுதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தகுந்தபடியான கேள்விகளை நீங்கள் தயார் செய்வீர்கள். ஆனால் அது அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா நான் இப்போது வளர்ந்து விட்டேன், 60 ஆண்டு காலம் சேவை செய்திருக்கிறேன், இப்ப பேரண்டத்தையெல்லாம் எழுதுனேன். இந்த ஏஜ்ல நான் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கின்ற போது எங்களோட திங்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் MBA காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கல்லூரி மாணவர்களுடைய நோக்கத்தை அவர்களுடைய ப்ளாட்ஃபார்மா எங்களுக்கு திங்க் பண்ண முடியும். இந்த குழந்தையோட லெவலில் திங்க் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அந்த அளவுக்கு அழகா பார்த்தீங்கன்னா அதுலேயும் ரொம்ப அழகாக அந்த அணியை தேர்ந்தெடுக்கிறார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, நிறைய ஆசிரியர் மக்கள் மலர்கள் வளரக்கூடிய பழங்களையும் இலைகளையும் மற்ற உணவுகளையும் தின்று உயிர் வாழக்கூடிய மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் தான் நாம் அந்த குறிஞ்சி மக்கள் என்று அழைக்கின்றோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முல்லை. முல்லை அப்படின்னா ஆடு மாடுகளை தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமாக கொண்டு வளர்த்து அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட மக்களுக்கு மருதம் என்று சொல்லக்கூடிய மக்கள் எங்கே வாழ்ந்தார்கள் என்றால், பசுமையாக விவசாயத்தையே தன்னுடைய தொழிலாக கொண்டு வாழ்ந்த மக்களுக்கு பேர் தான் மருதம் என்று பெயர். அடுத்ததாக நெய்தல். நெய்தல் என்றால் கடற்கரை ஓரமாக, முக்கியமாக மீனவ மக்கள் கடற்கரை பகுதியை சார்ந்து அதன் மூலமாக தன்னுடைய தொழில்களை தொடங்கி அதன் மூலமாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு பெயர் தான் நெய்தல் மக்கள். கடைசியாக பாலைவன மக்கள். அந்த பேர் சொன்னவுடனே உங்க அனைவருக்கும் புரிந்திருக்கும். பாலைவனம் என்றால் தரிசு நிலம். தரிசு நிலத்தையே தன்னுடைய அகத்தாக கொண்டு வாழ்ந்து வண்டர்ஃபுல் டாபிக். இப்பொழுது நம்ம கண்டிஷனுக்கு வந்தோம். ஏன் இந்த பொதுமக்கள் எல்லாம் உங்களை கூடி இருக்க சொல்றோம்னா, ஏதோ நான் நடத்த வந்திருக்க எனக்கு எல்லாமே தெரிஞ்சுங்கிறது அல்ல. அப்படி நான் நினைச்சேன்னா நான் என்ன நானே தாழ்த்திக் கொள்கிறேன், நான் எனக்கு நானே குறிவிட்டுக் கொள்கிறேன் அர்த்தம். நடத்துவதற்கு என்னென்ன நடத்துறத படிச்சுட்டு வந்தது, அவ்வளவுதான். நீங்க தான் என்னை விட கொஞ்சம் அதிகமானவங்க. எப்படிப்பட்ட கேள்வி வந்தாலும்
பதில் சொல்லக்கூடிய திறமையை வளர்த்துக் கொண்டு உங்கள் மத்தியிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த செல்லங்கள் தான் வருங்கால நாட்டினுடைய தூண்கள். Give a big clap. Give a big clap for these students. Right? இவங்களா? ஆனா நீங்க நினைச்சுக்கிறாங்க நடத்துறவருக்கு எல்லாமே தெரியும், நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ரைட்டா? அதே மாதிரி இப்ப நான் செய்த ஒரு பள்ளியினுடைய தாரக மந்திரம் என்னன்னா, யாருமே nobody is a loser. Nobody is a loser. அப்படின்னா யாருமே இங்க தோல்வியாளர்கள் அல்ல. யாருமே தோல்வியாளர்கள் அல்ல. அப்ப என்ன சார், என்ன போட்டி நடத்துறது தோல்வியாளர்கள் இல்லையா? எஸ், somebody will win, others are going to learn. அப்படின்னா யாராவது ஒரு ஆள் வெற்றி ஆகிறாங்க, மற்றவங்க எல்லாம் இதை ஒரு படிப்பனையாக. சூப்பர் 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 மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். Kalasilingam University. Give a big clap. Yeah, good. Arts College. Beautiful combination. Medical College, Engineering College, Arts College. That's a wonderful combination. Yeah. Madras Medical. Attagasa. Present University Wonderful. So PGMBA. Which college? So you are waiting for the results. Yeah. How much is quality? What is it? Ball. See. Lakshmi. So beautiful combination. Beautiful combination. Arts College and MSc, man, really competition going to be very tough. Competition going to be very tough. போட்டி வந்து ரொம்ப ஒரு சிக்கலான போட்டியாக தான் இருக்கும். ரைட்? ஒவ்வொருவருக்கும் முதல் கேள்வி கேட்ட அந்த குரூப்பு ஆன்சர் பண்ணிட்டா 10 மதிப்பெண். ரைட்டா? 25 செகண்ட்ஸாக கொடுக்கப்படும். ஆன்சர் பண்ணலை அப்படின்னா ஸ்விட்சிங் ஓவர் டு அனதர் குரூப். அவங்க ஆன்சர் பண்ணால் 5 marks. If they are going to stop their answer, then if you are going to switch over the third part, 5 marks. But the duration will be only 20 seconds. 25 seconds. Again, I am telling you, it's a quiz program. You are going to strike, surgical strike. Right? Bolder. Quicker discuss. Very quicker you need to answer. Right? இப்போ 15 பிரசிடென்ட் வந்துட்டாங்க இந்தியாவில். 15 பிரசிடென்ட் வந்துட்டாங்க. ரைட்டா? இப்போ நான் கேட்க போகிற கேள்வி, இந்தியாவில் 15 பிரசிடென்ட் வந்துட்டாங்க. கேட்க போகிற கேள்வி, இந்திய நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி யார்? டைம் ஸ்டார்ட். தவறான ஆன்சர். டைம் ஸ்டார்ட்ஸ். இந்திய நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி யார்? Time is over. Next. Very good answer. Give a big clap. திருமதி திரௌபதி முர்மு 5 மதிப்பெண்கள். யாருக்கு? நீங்க ஆன்சர் தெரிஞ்சா you can raise your hand. அந்த கையை தூக்கலாம். ஏன்னா அதுக்கு அடுத்தாப்புல போறது. ஓகே, தூக்கலாம். தமிழ்நாட்டில் கல்வித்துறைக்குன்னே 2 மந்திரி இருக்கிறாங்க. கல்வித்துறைக்கு 2 மந்திரி இருக்கிறாங்க. ஒன்று உயர்கல்வித்துறை, இன்னொன்று பள்ளி கல்வித்துறை. இப்போ உங்களுக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி முல்லைக்கு, த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறையினர் அமைச்சர் யார்? வெரி குட். கிவ் a big clap. முல்லை 10 marks. பிஜேபியினுடைய தலைவராக இருந்தாங்க. ஒரு காங்கிரஸ் தலைவருடைய மகளாக இருந்தாங்க. தமிழிசை சவுந்தர. கேள்வி கேட்குறேன். தமிழிசை சவுந்தரராஜன். அவசரப்பட்டுறாதீங்க.
தற்சமயம் எந்த மாநிலத்துடைய கவர்னர்? டைம் ஸ்டார்ட்ஸ். எந்த மாநிலத்துடைய கவர்னர்? பாஸ். ஆந்திரா. பாஸ். சாரி, ராங் ஆன்சர். பாஸ். 25 seconds start. Wrong answer. Wrong answer. Again comes to you. Telangana. Very good answer. Telangana. இந்திய நாட்டில் மொத்தம் 39 ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. Who is the current finance minister of India? Good. Neither. வார பார்த்துட்டீங்க, ஈராக்குக்கும் வார பார்த்துட்டீங்க. உங்களுக்குரிய கொஸ்டின். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தற்சமயம் 2 நாடு வந்து போட்டி போட்டு போர் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வாட் ஆர் தி கண்ட்ரிஸ்? சவுண்ட். உக்ரைன். யார் 2 பேரும் நீங்கள் சண்டை போட்டுக்கிறணும். நீங்கள் மட்டும் இப்படி சண்டை போட முடியும்? டிஸ்கஸ். ரஷ்யா அண்ட் உக்ரைன் சண்டைன்னு வந்தால் 2 பேர் போடணும். அப்பதான் அதுக்கு பேர் சண்டை. ஒரு ஆளா போடணும். 15 மதிப்பெண். மருதம் 5 மதிப்பெண்கள். நெய்தல் 10 மதிப்பெண்கள். பாலை டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். பாப்பா இப்படி பாருங்க பாப்பா. என்ன பாருங்க, 4 ரவுண்ட் இருக்கு. இப்படிங்க 2 பேருக்கு ஹேவ் டிஸ்கஷன். முதல் என்ன பார்க்கணும், நீங்கள் எக்ஸாமினரை பார்க்கணும். கீழே தண்ணி குடிக்க போய் இருக்கக்கூடாது. ரைட்டா? குட். இப்போது எதுவும் 20-25 மாவட்டங்களாக இருக்குது. ரைட்டா? இப்போ நிறைய மாவட்டங்கள் வந்தாச்சு. இந்த லாஸ்ட்டாக உருவாகுன மாவட்டம் எது தமிழ்நாட்டில்? டைம் ஸ்டார்ட்ஸ்னா தமிழ்நாட்டில் கடைசியாக உருவாக்கப்பட்ட மாவட்டம் எது? இதான் கேள்வி. ராங் ஆன்சர். ராங் ஆன்சர். ராங் ஆன்சர். ராங் ஆன்சர். தமிழ்நாட்டில் கடைசியாக உருவாக்கப்பட்ட மாவட்டம். Now it is the question goes to the audience. மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டியிட்டு பூவாடை காரியம்மா அம்மா நீ மருளாடி வந்திடம்மா. உடுக்கை பம்பை முரசொலிக்க உருமி மேளம் தானொலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி